பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கேட்கும் விதத்தில் கேட்டால் சகலமும் கிடைக்கும். ஆதார வசனம் மத்தேயு 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். தேவ மக்களே, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்பதை அறிவோம். எல்லாவற்றுக்கும் அடித்தளம் அஸ்திபாரம் விசுவாசம் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவது, மகனே மகளே, நீ கேட்கும் காரியங்களில் உனக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று பொதுவாக வெளியே இருப்பவர்கள் ஏதோ அவர்கள் கேட்ட சாட்சியை கொண்டு கேட்கிறார்கள். ஆனால் நாமோ சத்தியத்தை அறிந்தவர்கள், ருசித்தவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள். நம்மிடம் கர்த்தர் ஒரு தெளிவான வேண்டுதலை எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய சித்தத்தை அறிந்தவர்கள். அவரையும் முற்றிலும் அறியாவிட்டாலும் அவர் நமக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படியே அறிந்திருக்கிறோம். ஆகையால் நம்மிடத்தில் குழப்பம் இருக்கக்கூடாது. சும்மா எதையாவது கேட்டு வைப்போம் என்று இருக்கக்கூடாது. சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீதிமான்கள் ஆசைகள் நியாயமானவைகள், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24 என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் எதையுமே மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமது விருப்பம் என்ன, வேண்டுதல் என்ன என்பது தெளிவு இருக்க வேண்டும். அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, சரீர சுகமாக இருந்தாலும் சரி, ஆத்ம விடுதலையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, நாம் என்ன கேட்கிறோம் என்பது நமக்கு முதலில் ஒரு தெளிவு வேண்டும். மார்க் 10:46-52 வரை வாசியுங்கள். இயேசுவும் அவரது சீஷர்களும் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் வழி அருகே பர்திமேயு என்னும் குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமாய் கூப்பிட்டான். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அவனை கூட்டிக் கொண்டு போனார்கள். வா என்று கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் இயேசுவிடம் வரும்போதே ஒரு தெளிவோடு வந்தான். குருடர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு வஸ்திரம் உண்டு. அதில் மணிகள் கோர்த்திருக்கும். அந்த நடக்கும்போது மணிகள் ஒலிக்கும். இதனால் ஜனம் வழி விடுவார்கள், உதவி செய்வார்கள். இந்த மேல் வஸ்திரம் இனி தனக்கு அவசியமில்லை. இயேசு எனக்கு வெளிச்சம் தருவார், நான் கேட்பதை பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு தான் இயேசுவிடம் வந்தான். அதனால்தான் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அவன், நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்தான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு குருடரை பார்த்து ஏன் கேட்டார்? அவருக்கு தெரியாதா இவனுக்கு பார்வை வேண்டும் என்று? அப்படியல்ல, அவன் சொல்லட்டும், தனக்கு என்ன தேவை என்பதை சொல்லட்டும், அவன் வாயிலிருந்தே பிறக்கட்டும் என்பதை இயேசு எதிர்பார்த்தார். ஆம், கர்த்தர் விசுவாசத்தை மட்டும் எதிர்பார்ப்பதில்லை, தேவை என்ன என்பதை தெளிவு இருக்க வேண்டும். மத்தேயு 18:19 உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், இதுதான் முக்கியம், எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று இயேசு சொன்னார். எந்த காரியம்? இதில் தெளிவு வேண்டும். நாம் கேட்கிற காரியத்தில் தெளிவு இதுதான் வேண்டும். அதனோடே கூட விசுவாசம் வேண்டும். அடுத்து ஜெபித்து முடித்தவுடன் நமக்குள்ளே மனமகிழ்ச்சி உண்டாக வேண்டும். இது நாம் உண்டாக்கி கொள்வதில்லை, அது உண்டாகும். அது நம்முடைய எண்ணத்தை பொறுத்தது. இது எப்போது என் கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற நிச்சயம் உண்டானதும் ஒரு பெரிய ரிலாக்ஸ் வந்துவிடும். 1 சாமுவேல் 1:11-18 வரை வாசியுங்கள். அன்னாள் என்பவள் தனக்கு பிள்ளை இல்லை என்ற நிந்தை நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொருத்தனை பண்ணி தன் மனக்கிலேசம் முழுவதையும் தேவ சந்நிதி ஊற்றிவிட்டாள். தனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அதை அவருக்கே கொடுத்து விடுவதாக பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். அதற்கு பின் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்கிறது வேதம். ஏன்? என் ஜெபத்தை கேட்டுவிட்டார், நான் முழுவதும் கொட்டிவிட்டேன், அவர் பதில் தருவார், எனக்கு என்ன தேவை என்பதை விட சொல்லிவிட்டேன் என்பதில் தெளிவு பிறந்தவுடன் அவள் மனமகிழ்ச்சியாக இருந்தாள். இதுதான் மனமகிழ்ச்சி. முடிந்தது பாரம், என் பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற நிச்சயம் வந்ததும் ரிலாக்ஸ் ஆகிவிட்டார். அப்படியே நடந்தது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பிதாவிடம் தன் மன்றாட்டை வைத்தார். இறுதியில் உன் சித்தம் நிறைவேற்றும், என் சித்தமல்ல என்று முடித்தார். தாவீது ஒவ்வொரு முறையும் ஜெபித்து விட்டு தன் ஆத்மாவோடு பேசுவது வழக்கம். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டுவிட்டார். எனக்கு சகாயம் மேலே இருந்து வரும், ஆத்மாவே கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு என்பான். இவைகளெல்லாம் நாமும் செய்யும்போது நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை.
அவரை முதலாவது தேடிக்கொண்டு அவரது கிருபையே சார்ந்திருந்தால் போதும். அவர் நமக்கு சௌக்கியத்தை, சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதங்களை, விடுதலை அந்தந்த நேரத்தில் கேட்ட பிரகாரம் அனுப்பிக்கொண்டே இருப்பார். அவர் சித்தத்தின்படி, அவருடைய நேரத்தின்படி அனுப்பிக்கொண்டே இருப்பார். அவைகள் வந்து வாய்க்கும். இது நிச்சயம். ஜெபிக்கலாம். தகப்பனே, வேண்டுதல் என்ன என்பதில் தெளிவு, கூடவே விசுவாசம், நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தால் பிறக்கும் சந்தோஷம், உமது நேரத்துக்கு காத்திருப்பது, உம்முடைய கிருபையே சார்ந்திருப்பது, உமது சித்தத்திற்கு விட்டு ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பவைகளை கற்றுக்கொண்டோம். இதிலே திடன் பெற்று நிலைத்திருக்க கிருபை வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.